நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போறது ரொம்ப முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு பாருங்க, திமுக மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு. இது எக்ஸ்ட்ரீமா போர்ட்ரேட் பண்ணக்கூடிய செய்தி அல்ல. உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சிக்கல்ல இருக்கு அப்படின்னா, மாறி வரும் அரசியல் களச்சூழ்நிலையில் அவர்களுடைய வாக்கு வங்கிகள், அவர்களுடைய துணை அமைப்புகள், கட்சிகள் முழுமையாக இடம் மாறி இருப்பது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயத்த பேசியிருக்கேன். எக்ஸ்ட்ரீமா நாம யாரையும் ஒரு அரசியல் விமர்சகராக தாக்குவது நமது நோக்கம் அல்ல. பொதுவாக அதிமுக மட்டும்தான் வலிமை இழந்தது அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அது உண்மைதான். அதிமுக வலிமை இழந்ததற்கு காரணம் அவர்கள் 1 கோடி வாக்கு வைத்திருந்தாலும் இந்திய தேர்தல் பிரதிநிதித்துவ அடிப்படையில் அவர்களால் வெற்றி கொள்ள முடியாது. அதற்கு சீரிய தலைமை ஒன்றுமில்லை. அவருடைய மகன் மிதின் பழனிசாமியை உள்ளே கொண்டு வருவதற்கு அவர் முயற்சிக்கிறார். அதற்கு வெள்ளோட்டமாக அவருடைய கூட இருக்கக்கூடிய சில ஆட்களை வைத்து தூண்டிலை போட்டு பார்த்தார். அது தமிழ்நாட்டில் அவர் கட்சிக்குள் பெரும் எதிர்ப்பு அலையாக மாறியது. அது ஒரு பக்கம் நாம் மறந்துவிடும். திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்களில் ரொம்ப முக்கியமானவர்களை களை எடுக்க வேண்டும் என்று ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. ஆனா அந்த மாவட்ட செயலாளர்களோ அல்லது மிக முக்கியமான துணை நிலையில் இருப்பவர்களை எடுத்து விட்டால் அவர்கள் உடனடியாக இடம் மாறி அங்கே போய்விடுவார்கள். எங்க தாவேகாவுக்கு அங்க போனது மட்டும் இல்லாம திமுகவுக்கு இடையூறு செய்வதை போன்று பல நிலைகளில் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அது பல சிக்கலை ஏற்படுத்தும். ஆக வெளியரங்கமாக அந்த சிக்கலில் அது பலவிதமான உண்மைக்கு புறனான நிகழ்வுகள் உருந்துவிடும். கட்சி மேலும் பலகீனமாகிவிடும் அப்படின்ட்டு சபரீசன் உடனடியாக உதயநிதி அவர்களிடத்திலே சொல்லி இடமாற்றத்தை நாம் அவர்களை கட்சிக்குள்ள கூட்டு வெளியெடுத்து போடுற வேலையை இப்ப செய்ய வேணாம். அவர்களே நாம் அடையாளம் கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக செய்துகிடலாம். இப்ப கட்சியினுடைய கிளை, கட்சியினுடைய அடிப்படை கிராம நிலைகளிலிருந்து பேரூராட்சி, அதை போன்று நகராட்சி, அதை போன்று மாநகராட்சி, தொகுதி வாரியாக பூத் கமிட்டி வாரியாக நாம் பலப்படுத்த வேண்டிய முறையில் பலப்படுத்துவோம் என்று அட்வைஸ் மட்டுமில்ல, ஒரு ஆலோசனை கொடுத்த விளைவாக திமுகவிலிருந்து பலர் வெளியேற்றப்படுவது தற்காலிகமாக போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க இனி இப்ப யாரையும் திமுக இப்ப உடனடியாக வெளியேற்ற மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவர்களுடைய காலம் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலும் இடைத்தேர்தல்களும் வருகிறது. 5-6 இடைத்தேர்தல்கள். அதுல தாராபுரம் சத்யபாமா, அதே போன்று பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம், அம்பாசமுத்திரத்துல யாருன்னு கேட்டாச்சுன்னா இசைக்கு சுப்பையா. அதே மாதிரி திருச்சியில ஜோசப் சி விஜய் அவர் ரிசைன் பண்ணாரு. விராலிமலையிலுடைய அவர் பாஸ்கர், விஜயபாஸ்கர். இப்ப இந்த 6 தொகுதிகளும் அதிமுக தொகுதிகள் தான், ஒரு தொகுதியை தவிர. இதுல திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதுல வெற்றி கொள்ள முடியாவிட்டாலும் கடும் போட்டி ஏற்படுத்த முடியுமா? இது அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா இப்போ ஜோசப் சி விஜய்க்கு எதிராக ஒரு பெரிய தாவேகாவுக்கு எதிராக எந்த மனநிலையும் இல்லை. சிறு சிறு அது வரத்தான் செய்யும். அதெல்லாம் இந்த தேர்தலில் பாதிக்காது. அதனால அடுத்து ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல்கள்ல பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது. 20 வருஷமா 60 வருஷமா நாங்க கூட்டணியிலிருந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்காத நிச்சயத்தில் கூட்டணியின் போது கருவேப்பிலையாக எங்களை பயன்படுத்தி அந்த உணவு சுவை புடிந்து பதார்த்தம் தயாரிக்கப்பட்டவுடன் முதல் வேளையாக அதிகாரத்திலிருந்து எங்களை வெளியே எடுத்துவிட்டு அதிகாரத்திற்குள் நீங்கள் வந்துவிட்டீர்கள், கருவேப்பிலையாக எங்களை தூக்கி வெளியே போட்டிருந்தீர்கள் இதுவரை அப்படிங்கிற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய தேசிய தலைவர் ஜனாப்
காதர் மைதீன் சாஹிப் அவர்கள் பேராசிரியர் சொல்லியிருக்கார். நாங்க ஒரு துரோகம் செய்யவில்லை, ஆனா இங்க எனக்கு அதிகாரத்தில் பங்கு. அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்த கட்டமாக தாங்கள் இங்கே மாநகராட்சி அல்லது மேயர், துணை மேயர், இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் தங்களுடைய காலை பதிக்க வேண்டும் என்பதற்கு இப்போது அவர்களும் சுவை கண்டு ஒரு ஆசையோடு இருக்கிறார்கள். அதிகாரத்தில் ஒரு எம்எல்ஏ கிடைச்சாச்சு, அந்த இதெல்லாம் வரணும், நல்ல ஒரு பாசிட்டிவான விங்ஸா இருக்கிறாங்க. அவர் ஒரு மதச்சார்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர் தொல் திருமாவளவன் வலிமையாக அங்கே தோழர் வன்னி அரசோடு இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பிரச்சனை அல்ல. இடதுசாரிகளும் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்க முடியாது. வெளியிருந்து அவர்கள் அதிகாரத்தை ஆட்சிக்கு கொடுத்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் திமுகவோடு சேரவும் முடியாது, தனித்து நிற்கவும் முடியாது. அப்ப இங்கேதான் கூட்டணி அமைச்சு விட வேண்டும். இந்த 6 மாதத்திற்கான தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், IMUL எல்லாமே ஒன்னா சேர போகிற ஒரு களச்சூழல் உருவாகும். இந்த களச்சூழலை எதிர்கொள்வதற்கு பொது சமூகத்தில் மத்த சாதி வாக்காளர்கள், இளைஞர்கள், ஜென்சி வாக்காளர்கள் இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பழைய மாதிரி பலம் இல்லை. இப்பொழுது இடைத்தேர்தல்ல நேற்று வந்த செய்தி, அதாவது அம்பாசமுத்திரத்துல இசக்கி சுப்பையாவை ஒருவேளை அவர் போட்டியிடுவதற்கு மட்டும் அவருக்கு டிக்கெட் கொடுக்கப்படலாம் என்ற நிலை காணப்படுகிறது. மீதி நான் யாருக்கு சொன்ன மாதிரி தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை இங்கெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. சத்யபாமாக்கோ, மரகதத்துக்கோ, அதை போன்று ஜெயக்குமாருக்கோ. அம்பாசமுத்திரத்துடைய இசக்கி சுப்பையாவுக்கு கொடுத்தால் அவர் ஏற்கனவே ஒரு செல்வ படைத்தவர், ஒரு சமூகத்தின் பிரதிநிதி, சரியா? அவர் கட்சிக்கும் சவுத்துல கொஞ்சம் பலமாக இருப்பார்கள். இப்ப அவருக்கு மட்டும் கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு கொடுக்காமல் போனால் அதனால ஹார்ஸ் ட்ரேடிங் என்கின்ற அந்த பேச்சு மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் தாவேகா தலைமையில் இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்புறம் இப்படிக்கு சாறை சாறையாக ஏராளமான பேர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த 6 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவது ஏறக்குறைய உறுதியாகத்தான் தெரிகிறது. அம்பாசமுத்திரத்துல திமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார்கள். இப்போ திமுகவுக்கு 2 விஷயம் இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் முழுக்க முழுக்க ஒரு ஊழல் பேர்வழி. அனிதா ராதாகிருஷ்ணன் முழுக்க முழுக்க ஒரு வியாபாரி, ஒரு பாத்திரக்கடை வியாபாரி. அவர் ஒரு இலவசம் என்று ஒரு சிறிய கிண்ணியை கொடுத்தால் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கக்கூடிய அளவு கால்குலேஷன் பண்ணுவார். கிடைக்கும் லாபத்தில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயை பரிசாக கொடுத்து 800 ரூபாயை பெற்றுக்கொள்வார். அப்படி ஒரு வியாபார தந்திரம் நுணுக்கம் தெரிந்தவர். சமீப காலமாக ஒரு இழிவான பேச்சுகளை எல்லாம் பேசுகிறார். அந்த மாதிரி பேச்சுகள் ஒரு முகம் சுளிக்க வைக்கும். அவரை கொண்டு அம்பையிலே போட்டது நாடார் சமூகம். அம்பாசமுத்திரத்தில் இருப்பார்கள், முக்குலத்தோர் இருப்பார்கள். ஆக அதற்காக அவர் மீண்டும் பணத்தை கொடுத்தால் கேவலப்பட்டு விடுவார்கள். ஏனால் எந்த பணமும் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் புதிய மாடலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், எந்த சாதியும் இல்லாத ஒரு அழகான பின்னணியில் அங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அதே வேட்பாளருக்கு ஒருவேளை கொடுத்தால், அது உறுதியான தகவலாக தெரியவில்லை, இசக்கி சுப்பையாவை அவரை எதிர்த்து களமாடுவதற்கு திமுக ஆளை நிறுத்தும் போது அவருக்கு பின்னணியில் அனிதா ராதாகிருஷ்ணன் களத்தில் திமுகவின் சார்பில் தேர்தல் பணிக்குழுவின் தலைமை பொறுப்பேற்றால் அது திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். இப்பொழுது ஒரு மாடல் என்றால் பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், வாக்கை மாத்தி குத்தி விடுவார்கள். இப்பொழுது இந்த 42 நாட்களில் கொஞ்சம் கட்சிக்கு எதிர்நிலை இருக்கிறது. இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய வெறுப்பாக மாறவில்லை. திமுகவின் மீது அந்த வெறுப்பு இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் பேசியது திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கண் மாவட்ட செயலாளர்களில் ஒன்றிய செயலாளர்கள் 112 பேர் இடமாறி இருப்பது, கட்சியிலே மாவட்ட செயலாளர்கள் பலரை கட்சியை விட்டு தூக்குவதற்கான திட்டத்தை
சபரீசன் அவர்களின் ஆலோசனைப்படி தற்சமயம் அவர்களை நாம் தூக்கினால் அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன்னா அங்கு போய் சேர்ந்து கொண்டு திமுகவுக்கு எதிரான கருத்தை தெரிவிப்பார்கள். அது மாதிரி அதனால அவர் கொஞ்சம் மௌனப்படுத்தப்பட்டிருக்கிறார். மூன்றாம் நிலையில் கட்சி தலைவர்கள், பெருந்தலைவர்களாக இருந்த ஒரு 15%, 12% வாக்கு வைத்திருந்த கூட்டணிகள் அப்படி இடம் மாறி போய்விட்டது. திமுகவின் வாக்கு வங்கி மட்டும்தான் இருக்கிறது. பெரும் கட்சிகள் இங்கே சேர்வதற்கு எந்த கட்சியும் இல்லை. அதை போன்று பழைய பாணி அரசியலை, பணத்தை கொடுப்பது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற சூழல் இல்லாத ஒரு புதிய தேர்தலை தாவேகா முடிவெடுத்தால், இவர்கள் அதற்கு காசு கொடுத்தால் இன்னும் இவர்களுக்கு செட்பேக் ஆகும். இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் வழக்கமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் சரிவை சந்தித்திருக்கிற நேரத்தில் வருங்காலம் சூன்யமாகத்தான் தற்போது வரை இருக்கின்றது. பெரிய தவறுகள் நடந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் வரை திமுக வாய்ப்புகள் இல்லை என்பதே நமது பார்வையாக இருக்கிறது. மீண்டும் இது போன்ற ஒரு அனலைஸில் நான் அடுத்து சந்திக்கிறேன். நன்றி.